மிடில் கிளாஸும் வந்து ஒரு சககால சமகால நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சந்திக்கக்கூடிய விஷயத்த அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு அறிமுக இயக்குனருடைய ஒரு படைப்பு. ஆமாம் ஆமாம். அறிமுக இயக்குனர் உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நீங்கள் ஓப்பனாக சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் நடித்த படங்கள்லாம் நீங்கள் மேக்ஸிமம் வரோம். பெரிய ஆர்டிஸ்ட் படம், ஒரு படம் 2 படம், எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒரு படம், ஒரு 4-5 படம் நான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு கொண்டு வந்ததே சின்ன படங்கள் தான். நீங்கள் முண்டாசுட்டி எடுத்துக்கோங்க, மரதா நானே எடுத்துக்கோங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் டைரக்டர், முதல் படம், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போ இவர் கதை சொல்லும் போது ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க என் பிழப்பு நல்லா போய்கிட்டு எனக்கு அதில் நாட்டமும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து என்னங்க கோபி அப்படின்ட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணாங்க அப்படின்னா, இல்லைண்ணே நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னா. இது வந்து யாருன்னா டோரா டேரக்டரும், அப்புறம் டோரா டேரக்டர் நான் வேண்டாம்னே ஒதுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் டோரா டேரக்டர் அவர்லாம் தாஸ் வந்து அண்ணே கேளுங்கண்ணே ஒரு தடவை கேளுங்க. அப்புறம் நான் கேட்டேன். கேட்டா பார்த்தா கேட்கும் போது நான் வந்து இதில் ஹீரோ வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா எல்லா இதுவுமே இருக்கும். சரி நான் பண்ணுறேங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். அதனால் பண்ணுறேன்னொடனே சரி அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு. அப்போ வந்து 4-5 இடத்துல வேறு ப்ரொடக்ஷனில் கதை சொன்னது, அது நிராகரிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் அங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தலைவரே இது மாதிரி வந்து ஆக்டர்ஸில் தான் ஓகே பண்ணிடுறாங்க. அப்படியா அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆனது என்ன அப்படின்னா, அப்போ ஒரு சம்பளம் பேசிக்கலாம் அவர். ஏன்னா அது சின்ன கம்பெனிட்டு. நான் இது வந்து என்னோட தாய் வீடு மாதிரி 6-7 படம் பண்ணிட்டேன். இங்கே ஒரு நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். உடனே நான் டக்குன்னு சொன்னேன், தலைவா பட்ஜெட்டில் போட்ட சம்பளத்தை தான் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம் தலைவா என்ன தலைவா இப்போ எப்படி அங்கே நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு மறுநாள் கூப்பிட்றாங்க, போகிறேன். நான் இது குறி வச்சே போகிறேன். நான் போய் வந்து அவர் டெலிபாப் சார் தான் இருந்தார். என்னங்க சூப்பராக இருக்குங்க கதை, பண்ணுவோங்க. பண்ணிடலாம் சார். அது வந்து அப்படின்ட்டு நான் ஈடு கொடுத்துட்டே இருக்கேன். பண்ணிடுவோம் இந்த டேட்குள்ளே பண்ணிடலாம் சார். அது வந்து அவரே கேட்டார், என்ன சம்பளம்? ஆமாம் சார், நான் அவங்ககிட்ட எவ்வளோ இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு கொடுத்தாரு. எவ்வளோ அங்கே வாங்குறோன்னா அந்த அளவு கொடுத்தாரு. இது அதுதான் இது. அது டெலிபாபு சார் இழப்பு வந்து எனக்கெல்லாம் பெரிய இழப்பு தான். எனக்கு மட்டும் இல்லை, மேக்சிமம் சினிமாவில் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன் அப்படின்னா அவர் பழம்பூரம் பார்க்க நிறைய புது டைரக்டர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இதே மாதிரி இந்த விஷயத்த வந்து இப்போ அவர் நினச்சிருந்தா நானே கேட்டேன் டைரக்டர், இது வந்து ஒரு ஹீரோவே பண்ணலாம், ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாம், அது அப்படி தான் இருக்குது சப்ஜெக்ட். ஆமாம் வச்சு பண்ணலாமே தலைவா, நீ அவரை வச்சு என்னென்ன இல்லைண்ணே எனக்கு உங்களை மாதிரி ஒரு அப்படின்ட்டு ஒரு சில காரணங்கள் சொன்னார். இது வந்து டெலிபாபு சார்கிட்ட சொல்லும் போது இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு நேம் இருக்குது, ஒரு ஹீரோட்டையோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டோ சொன்னால் கேட்பாங்க, ஓ இங்கே இந்த கம்பெனிலேருந்து வர்றாங்களா அப்படின்ட்டு. அவர் மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுக்காரு, இவர் தான் வேணும் அவங்களுக்கு அப்படின்னா. அவர் தான் சரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது வந்து ஏன்னா எப்பயுமே அது தப்பு கிடையாது. ஒரு டேபிள் ப்ராஃபிட்டாக ஒரு ஹீரோ வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட் இருக்குது, அது பார்க்குறதுக்கு ஆள் வருவாங்க. எப்பயுமே அப்படித்தான் முதலாளி நினைப்பாங்க. அதை தாண்டி ஒரு ஃபேஷனாக இந்த மாதிரி அப்படின்றது இருக்குல்ல. என்றைக்குமே ஒரு புது டைரக்டரை உருவாக்கும் போது இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது சேர்த்து கேரக்டரும் யாராவது 2-3 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா குரேசி இவங்கெல்லாம், கோடாங்கி வடிவேலு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் புதுமுகங்கள் தான். அவங்க இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். இப்போ குரேசின்னா நான் சினிமாவில் சொல்கிறேன், குரேசி நல்ல ஃபேமஸ் தான். படத்தில் ஒரு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பெரிய இழப்பு தான். நான் இந்த கம்பெனியில் நான் உரிமையோடு கேட்கலாம் போய், ஏன் எனக்கு இந்த படத்தில் வேஷம் கொடுக்கல அப்படின்னு. அந்த அளவு இருந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணேன் நான். ஆமாம், அது பெரிய இழப்பு தான். இப்படி தான் நான் டைரக்டரை இது சந்தித்தேன். உங்களுடைய இப்போ மிடில் கிளாஸில் வந்து ஃபீமேல் லீட் அப்படின்னு சொன்னா விஜய் வந்து, ஆமாம் ஆமாம், விஜய் வந்து ஒரு நேர்காணல்ல இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அதுதான் அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் தெரியல. அது எனக்கே சாக்கு. அங்கே தான் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் உட்காந்துருக்கும்போது எனக்கு அவங்களுக்கு வந்து ஹாய் தான், அவ்வளோ பழக்கம் கிடையாது. நான் சொன்னேன், மேம் நீங்கள் என்ன மேம் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அவங்க அது சொன்னதான், பேட்டியில் சொன்னதான், இல்லைங்க அடுத்து குழந்தைங்களாம் இருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, மேம் உங்களை மாதிரி ஹீரோயினி வந்து ரொம்ப ரேரு. இப்போ என்னைய மாதிரி ஆள் கூட ஒருத்தவங்க கதாபாத்திரமாக, எல்லா ஹீரோயினும் ரைட்டு தான், ஆனால் எல்லாமே இப்படி வருவாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது.
அண்ணே அப்படி ஒரு கதை அம்சம் இல்லை, என்னைய மாதிரி இன்னொருத்தன் வரலாம், உங்கள் இது கேரக்டராக நிற்கலாம் அப்படின்றது ரொம்ப ரேர் மேம். நீங்கள் ஹீரோயினின்னு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, நீங்கள் பார்த்துங்க மேம் அது அப்படின்னு. ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்படின்னாங்க. எனக்கே கொஞ்சம் பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் கேரக்டர் இப்போ இன்ன வரையும் ஏன் பேசுகிறாங்கன்னா மேமோட அவங்க திட்ட தான் எனக்கு சிம்பத்தி அதிகமாச்சு. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அவங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க நடிப்பில், அவங்க திட்டத்திட்ட எனக்கு செம்பத்தி ஆகி என்னைய வந்து அவங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அவங்களாம் இருக்கணும், ஆமாம் ட்ராவல் பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அவங்க தான், எனக்கெல்லாம் ஆசை அவங்க இருக்கணும், பண்ணணும் படம். எவ்வளவோ இயக்குனர்கள் இருக்காங்க, எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இவரோட இயக்கத்துல நம்ம ஒரு படம் பண்ணணும்பா அப்படின்னு, இல்ல இவரு கூட நம்ம ஒரு படம் பண்ணணும்பா அப்படின்னு ஏதாச்சும் ஆசைகள் இருந்தது? பாலா சார் இருந்தது, நாச்சியார்ல எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நாச்சியார்ல கூட்டிருந்தார் சார். இப்போ வந்து நம்ம இங்க டேட்டு அதுக்கு முன்னாடி நான் சில இந்த கால் சீட்டு இல் சீட்டெல்லாம் தெரியாம டேட்டை மாத்தி மாத்தி கொடுத்து இண்டஸ்ட்ரியில பெரிய கட்டப்பேர் இருந்துச்சு. அவன் எல்லா இடத்துலயும் கால் சீட் கொடுத்து வச்சு அதுல இருந்து தான் மீண்டு வர்றேன் நான். மீண்டு வந்து இப்ப சார் கூப்பிட்டாரு, எனக்கு அப்ப இருந்தே ஆசை பாலா சார். ஆனா அதுக்கு ஒரு திராணி வேணும், அவர்கிட்ட ஒப்படைக்கணும் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, என்ன சொன்னாலும் செய்யணும், எது இங்க இருந்து விழுன்னா விழுந்துடணும் அந்த மாதிரி. சரி அப்படின்ட்டு இப்ப நாச்சியார்ல கூடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டில் ஷூட்லாம் முடிஞ்சு அப்புறம் டேட்டு இப்போ பாலா சார்னா ஒரு வாரம் அப்படின்றது அவர் பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா அது நான் தப்பு சொல்ல, அவர் அப்போ அப்படிதான் அவர் எடுப்பார். நம்ம ஆல்ரெடியே இங்கேருந்து இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கோம், மறுபடியும் இதில் என்னன்னே பார்த்தா எல்லா டேட்டும் இதுலேயும் கிளாஸ் ஆச்சு. நான் சொன்னேன் சார் இது மாதிரி இருக்குது, எனக்கே ரொம்ப மேனேஜர்கிட்ட தான் பேசுவேன், வருத்தமாக இருக்கு சார் அப்படின்னா. அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்கிட்ட முதல் அந்த ஆசை இருந்தது. நடிகர்கள்ல அந்த மாதிரி தலைவரே சூப்பர் சார், சூப்பர் தலைவரே பார்த்துருக்கேன். விஜயகாந்த் சார் அதான் இப்போ எங்களை மாதிரி கிராமத்தில் உள்ள ஆளுகளுக்கு ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கோயிலில் படம் திரகட்டி ஓட்டுறதுனால ரஜினி சார் விஜயகாந்த் சார் படம் தான் ஓட்டுவாங்க. அதை தாண்டி இந்த தொழிலுக்குள்ளே நான் வியந்து பார்த்தது வந்து கமல் சார் தான். ஏன்னா நான் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சு சும்மாலாம் வந்து கைத்தட்ட மாட்டாங்க ஜனங்க, அதுக்கு அவ்வளோ மெனக்கடல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்றது. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் நான் சாரை முத பார்க்குறேன். நான் வந்து இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். சார் வந்து சாதாரணமாக ஒரு அரக்கை சட்டை போட்டு அப்படி நிற்கும்போது அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஓடுது, இவராடா இந்தியன் பண்ணாரு, இவராடா அவ்வளோ சாதாரணமாக ஒரு எளிமையாக இருந்தார், இவரா ஆலம்தான் பண்ணாரு, இவராடா ஹேராம் பண்ணாரு, இப்படி ஓடுச்சு அந்த ஒரு தொழில். அந்த மாதிரி அந்த தொழில் வியந்து பார்த்தது கமல் சார் தான். கண்டிப்பா அவங்களும் இன்னும் வந்து படங்கள் நிறைய லைன் அப் வச்சிருக்காங்க, அதுல ஒரு கதாபாத்திரமாவது உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஆமா கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்களும் நிறைய கதாபாத்திரங்கள் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கீங்க, அப்படி ரசிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு நடிச்ச திரைப்படம் முண்டாஸ்பட்டி தான். ஏன்னா எனக்கு முதல் படமே அதான், எல்லாமே ஒரு மிராக்கலாவே நடந்தது. ஏன்னா என்கிட்ட கேரக்டர் ஒப்படைச்சாரு, ரொம்ப ஃப்ரீயா விட்டாரு. நான் செஞ்சதுக்கெல்லாம் வந்து இது பண்ணாரு. இப்போ புது பாலு புது டேரக்டர் அப்படின்னா இல்லைங்க அப்படி இல்லை, இந்த ரியாக்ஷன் இப்படி பண்ணுங்க அப்படின்னாலே நான் சரி அப்படின்னு. நான் எப்பயுமே ஒரு தாழ்மன் உள்ளவன் அப்படின்னு டக்கு நான் ரொம்ப உள்ளவன் அப்படின்னு உடஞ்சிருப்பேன் நான். அதனால் அதை இது பண்ணாரு, நல்லா இருக்குங்க, இல்லை அண்ணே வேணாண்ணே இது நல்லா இல்லை, இந்த ஃப்ரீடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா படத்துலையும் இருக்கு. அதனால இதில் வந்து என்னை விட்டுட்டாரு உள்ள விளாடு அப்படின்றதுலாம் நிறையா விஷயங்கள் என்னை விட்டார். அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை பண்ணேன். கஷ்டமாவும் இருந்தது, அதை என்ஜாயாவும் மாத்திக்கிட்டேன் நான். அது மாதிரி தான் இப்போ மிடில் கிளாஸும் வந்து உங்களுடைய பார்வையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா மிடில் கிளாஸ் கிட்டத்தட்ட வந்து அதுதான் டைரக்டரோடது தான். நான் அதுல இது ஏன்னா ஷூட்டிங் நடந்த ஒரு வாரத்தில் எனக்கு நான் டைரக்டர்கிட்ட பயங்கர முரண்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா காமெடியே இல்லைங்க, நம்ம வழக்கம் போல் வந்து இந்த ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு டார்க் காமெடி மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க தலைவா. ஒன்று 2 நாள் 3ஆவது நாள் போவேன், 4ஆவது நாள் சோர்ந்து போய் பக்கத்தில் போய் சொல்லுவேன், இந்த ஆள் கேட்கவும் மாட்டான், சரி அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்த மனநிலையே இருந்தது. அப்புறம் நான் டப்பிங்காக முடிச்சு படமாக பார்க்கும்போது சரி இது ஒரு இயக்குனர் படமா அவர் நினச்சி இது பண்ணியிருக்காரு. இந்த இதுதான் இது வந்து அப்படியே ரொம்ப
அதாவது ரொம்ப இயல்பா ஒரு இதா இந்த படத்தை அவர் கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்றது அவர் அதை இது கூட இயக்குனர் கையாண்டது தான். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு முனிஷ்காந்த் வந்து அவர் விட்டார், என்ன நிறைய இடங்கள் விட்டாரு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி. அது பெரிய விஷயம். முதல் படத்துல அப்படிலாம் கிடைக்காது. முதல் விஷயத்துல எப்பயுமே டைரக்ட் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. நிறைய திரைப்படங்கள் நடிச்சுட்டே வந்தாலும் சில திரைப்படங்கள் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும். இன்னும் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரம் நான் இன்னும் நடிக்கல, அது மாதிரியான கதாபாத்திரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான அது வந்து கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நறுக்குன்னு எனக்கு ரெஜிஸ்டர்னா ஒரு ஆசைக்கு நடிப்பிடும்ல. ஏய் என்னடா இவனா, என்னடா முனிஷ்காந்தன என்னங்க என்னடா இவனுக்குள்ள இவ்வளவு ஒரு ரொம்ப பேராசையா சொல்றேன். அது என்ன சாதாரண சின்ன திட்டம் இல்லை. ஏன்னா அதை மாற்றி கொண்டு வந்து மறக்கடிக்கணும். ஆமா, நம்ம ஒரு ரோல்ல ஆமா நம்மளை பார்த்தாலே இப்ப சரி இவன் பாவண்டா புறாணிடா அப்படின்ட்டு இருக்கும்போது அவனை வந்து அவன் ஒரு விஷயமா அவனை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஜர்க்கா என்னடா அப்படி வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப பேராசை தான். பாக்குறவங்க என்ன பையன் என்னடா டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அது ஒரு சின்ன ஆசை இருக்கு, சின்ன பேராசையே இருக்கு. ஒரு எஃபோர்ட் போடுங்க, ஒரு போட்டோ ஷூட் ஒன்னு போடுங்க. இல்ல போட்டோ ஷூட்டா இல்ல, அது இயக்குனர் கையில தான் இருக்கு. அது எப்படி கதை அம்சம் என்ன மாதிரி இல்லை அப்படின்னு 2-3 வந்தது. அது நானே சொன்னேன் நிராகரிச்சேன். ஏன்னா வந்ததுன்னா ரொம்ப வக்கரமா வருது. அது வந்து நான் ஆக்டர்னா எல்லாமே நடிக்கணும் தான், அது நம்ம மனசுக்கு பிடிக்கணும்ல. அது ஆமா, அது எவ்வளவோ கதைகள் கேட்டிருப்பீங்க, சில கதைகளை நீங்க நிராகரிச்சிருப்பீங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பயங்கர ஹிட் ஆயிருந்திருக்கும். சரி நம்ம நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஏதாச்சும் கதைகள் இருக்கா? அப்படி நிராகரிச்சிருக்கேன். அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி இது நான், ஆனா இதுதான் மாறி இருக்கு. இந்த குண்டாஸ்பட்டி முடிஞ்சு ஒரு படம் வந்துச்சு. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. அதில் திடீர்னு ஹிந்தி பேசணும் அப்படின்னா, ஹிந்தி எனக்கு வராதுங்க. பரவாயில்லைங்க அது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க எனக்கு வராது அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று வந்து நாசர் சார் கேரக்டர் இவங்க சுதா மேம் என்னைய கொடுத்தாரு. காலி அவங்ககிட்டயே அவருக்கு அந்த கேரக்டர் நான் வந்து மிஸ் ஆகி அந்த படம் போகும்போது நான் யோசிச்சிருக்கேன், போய் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்பவும் பேசக்கூடிய ஒரு திரைப்படங்களா இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க நிறைய கதைகள் கேட்டுட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க சைனும் பண்ணிருக்கலாம். என்ன மாதிரியான சைன் பண்ண இப்ப என்ன ப்ராஜெக்ட் போய்கிட்டு? இப்ப வந்து மயிலாஞ்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஸ்கூல்ல படம், மயிலாஞ்சின்னு ஒரு படம் ஒரு அஜயன் பாலா சார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தாய் கிழவின்னு ஒரு படம் சார். அது அந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இது எக்ஸைட்மெண்ட் ஆனது எனக்கு. ஒரு நாள் டேரக்டர் கூட்டு கதை சொல்கிறாரு. எஸ்கே ப்ரொடெக்ஷன்ல இருந்து ஃபோன் வருது. அவருக்கு மேனேஜர் கார்த்திக் சார் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா இது மாதிரி ஆஃபீஸ் வர முடியுமா? நான் டப்பிங்லேருந்து போனேன். போனால் உள்ளே உட்காந்துருந்தாரு. டேரக்டர் வந்து ஒரு கடைசி விவசாயி மணிகண்டன் சார்ட்ட உதவி இயக்குனராக சிவான்னு பேர், சிவபிரபாகரன் நினைக்கிறேன். சிவா அப்படின்ட்டு அவர் கதை சொன்னார். சொல்லும் போதே வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நல்லா இருக்குங்க அப்படி இப்படின்ட்டு இங்கே வந்து மேனேஜர்கிட்ட வந்து தான் டிக்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மேனேஜர்கிட்ட அந்த கதையை விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு அல்ப ஆசை தான், சம்பளத்தை கம்மி பண்ணிடுவாங்க அங்கேயே அப்படின்ட்டு அப்படியே வந்து நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு வந்து அப்படி போவேன். இது ஒரு சின்ன ஒரு அல்பம்னு வச்சுங்களேன். இதை கேட்ட உடனே நான் எந்திரிச்சு போய் இந்த டேட்டு நான் கொடுத்துட்றேன் மொத்தமா, வேற யாரையும் போட்டாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ளது. நான் ரொம்ப மிகைப்படுத்திலாம் சொல்லலை, நீங்க படமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு படம். அப்புறம் நம்ம ராம்குமார் சார் இது 2 வானம், ஆமா அந்த இதுவும் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கட்டாகுஸ்தி 2 போய்கிட்டு இருக்கு. ஆமா போய்கிட்டு இருக்கு. ஆமா ஸ்கிரீன் பிளே இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ நேற்று தான் இந்த ஒரு பூஜை போட்டாங்க ட்ரேடர் நாட்ஸில், அந்த ரியோ சார் இப்போ ஹீரோவை போட்டாரு.
அதில் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஒரு வெப் சீரியஸ் சொல்லியிருக்காங்க G5ல, அது பண்ணுறேன். இது பூரா நடிக்க வேண்டிய படங்கள். இது பூரா நடிச்சு ரிலீஸ்க்கு இருக்க வேண்டிய படம். சூப்பர் சூப்பர். நிறைய மகிழ்ச்சியான நியூஸும் வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர். சென்னையை நோக்கி சினிமாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்துடுறாங்க. வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய நேர்காணலெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் வந்து கோயம்பேடில் கூட நான் படுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இப்படி கண்மூடித்தனமாக வரலாமா வரக்கூடாதா? இது கண்மூடித்தனமானு சொல்ல முடியாது. என் அனுபவமா இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நாங்களாம் அன்னைக்கு ஏன் அப்படி இருந்தோம் அப்படின்னம்னா, தொலைத்தொடர்பு கிடையாது, ஃபோன் எதுவும் கான்டாக்ட் இல்லை, டெய்லி ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ ஃபோட்டோ கொடுத்தோம்னா அவங்க எப்போ அவுட்டோர் போவாங்கன்னு தெரியாது, எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இப்போ டெய்லி போனால் தான் வந்து நேற்று தான் அவனை டேரக்டர் வர சொன்னேன், வாமே உட்காரியா அப்படின்வாங்க. இதுக்காக நாங்கள் டெய்லி போவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறையா வந்து தொழில்நுட்பம் நிறையா வந்துருச்சு. ஒரு இதனால வாட்ஸ்அப்பில் பண்ணாலோ எதுனாலும், அதனால இங்கே வந்தால் கூட ஒரு வேலை அவங்க பார்த்துக்கலாம். இதாவது அனுபவமாக தான் சொல்கிறேன். பார்ட் டைமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இதில் வந்து இறங்கி அப்படி தேடுறது வந்து அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். மனதளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பணம்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதுதான் பெரிய மூலாதாரமே. அப்படின்றப்ப இந்த இது வந்து கொஞ்சம் தவிர்த்து இப்போ பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், இப்போ டைரக்டருக்கு போட்டு காட்டலாம். இப்போ அவ்வளோ இருக்குது. யூடியூப்லேயே போட்டு வந்தா அப்படின்லாம் வரலாம். இப்போ எங்கெங்கிருந்தோ இங்கே வந்து வாய்ப்பு தேடு அந்த காலம்லாம் போச்சே. கண்டிப்பாக நிறையா பேர் இந்த ரீல்ஸு இவங்கெல்லாம் வர்றாங்களே, அங்கேருந்து தூக்குறாங்களே. அதனால வந்து ப்ராப்பராக இங்கே தேடணும்னா இதை பண்ணிக்கணும். இல்லை நம்ம சினிமாவில் தான் அப்படின்ற போது வர்றப்போ இங்கே ஒரு ஜாப்பு, ஏதாவது ஒரு ஹோட்டல் கிடையாது, ஏதோ ஒரு ஜாப்பு, ஒரு ஈவினிங் ஒரு ஜாப்பு தேடிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இந்த இது மட்டும் தான் ஒரு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாத ஒரு தொழில். வந்த ஒரு வருஷத்துலேயே கிடைக்கலாம், 2 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், கிடைக்காமையும் போகலாம். எல்லா மனநிலைக்கும் உட்பட்டு தான் இது வரணும். இல்லை அப்படின்னா அங்கேயே இருந்து பண்ணணும்னா கூட பண்ணலாம். ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ஒரு ஒரு இது. இப்போ நிறையா சினிமா வந்து அவங்க மக்கள் கைக்கு எல்லா கையிலையும் போயிடுச்சு. இதுன்றது இது அதான் கண்மூடித்தனம்ன்ற தாண்டி ஆசைப்பட்டு வந்தால் இதை அவங்க மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு நான் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இங்கே ஸ்டே. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்குன்றது அதுதான். அவங்களையும் இது பண்ணிக்கிட்டு அந்த அளவு தொழில்நுட்பம் இருக்குது, சம்பாரிச்சுக்கிட்டும் இது பண்ணிக்கலாம். முனிஷ்காந்த் அப்படிங்கிற ஒரு நடிகன் இன்னும் வந்து அவருடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நல்ல நேம் கிடைக்கணும். அண்ட் வந்து இப்போ மிடில் கிளாஸ் வந்து தியேட்டரில் போய்கிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட. நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயம். ஒரே ஒரு விஷயம், அந்த மிடில் கிளாஸ் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் நன்றிகள். ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு அவ்வளவு ஹெல்ப் பண்ணவங்கள மறக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் தான் திருப்பூர் தேட்டருக்கு நான் போயிருந்தேன். மாஸ்க்கு டீம் வந்திருந்தாங்க, அதில் கவின் சார் வந்திருந்தார். இப்போ எங்கள் டீமில் என்ன சொன்னாங்க, ப்ரொமோஷன்ஸ் அவங்கன்னா வந்து, அண்ணே நீங்களும் அவங்களும் மாஸ்க் டீமும் நம்ம மிடில் கிளாஸும் ஒன்றா பண்ணோம்னா கொஞ்சம் நம்மது ரீச் ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது எப்படிங்க அவங்க ப்ரொமோஷன் வந்திருக்காங்க, இது எப்படிங்க அப்படின்னோடனே, இல்லை கேட்டு பார்ப்போம்ண்ணே அப்படின்னோடனே, சரி வாங்க நான் வர்றேன் அப்படின்னோடனே, அப்புறம் கவின் சார்கிட்ட போய் கேட்டது தான். கேட்டோடனே அவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். இல்லை சார் நீங்கள் நாங்கள் வந்து வற்புறுத்தலை இல்லை நம்ம என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுருக்கேன், இருங்க அப்படின்ட்டு வந்து டக்குன்னு அந்த இது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வைரலாச்சு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி போவேன், என்ன அவர் போயிட்டாரா அப்படின்னு. அது உண்மையிலே பெரிய விஷயமா இருந்தது. இது வெற்றிமாறன் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதெல்லாம் என்னங்க அப்படின்றதாலும் அது முடிஞ்சிருக்காது. அது உண்மையிலே அது அவருக்கு பெரிய நன்றி, கவின் சாருக்கு பெரிய நன்றி, வெற்றிமாறன் சாருக்கு பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ ரிலீஸுக்கு பிறகு வந்து சேரன் சார் வந்து நான் திருச்சியில் இருக்கோம் தேட்டர் விசிட்டுக்கு, டைரக்டருக்கு ஃபோன் வருது. டைரக்டருக்கு ஃபோன் வந்தோடனே பேசிகிட்டு இருக்கோன்னு டைரக்டர் சொல்கிறாரு, சார் ரொம்ப நன்றி சார், இது மாதிரி ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. அவர் என்னமோ சொன்னோடனே சரி அப்படின்ட்டு வச்சுட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் டைரக்டர். என்ன அப்படின்னா, வீடியோ கிளிப்பிங் கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் வரவா தேட்டர் ப்ரமோஷன் வரவா நான். அது உண்மையிலே பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய டைரக்டரு. சரி இப்படி கூட வச்சுக்குவோம், அது கூட சரி வாயால் கேட்குறதுன்னு கூட வச்சுக்குவேன். அப்புறம் நாங்கள் அங்கெல்லாம் தேட்டர் விசிட் முடிச்சு இங்கே வந்த உடனே ஒரு நாள் என்னையும்
அவரையும் டேரக்டரையும் கூப்பிட்டு எல்லா டேரக்டரும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் வர முடியுமா, அது உங்களுக்கு தேட்டர் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னோடனே வர்றாங்களா அப்படின்னோடனே இந்த டேரக்டரும் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அவர் அதெல்லாம் யார் பெரிய விஷயமா, அவர் சினிமாவை எந்த அளவு நேசிக்கிறாருன்றது ரொம்ப இதாக இருந்தது. அவர் தான் சில இது சொன்னார், அது ஆணியில் அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா மக்கள் நம்மளை தேடி வந்தாங்க, சினிமாவை தேடி வந்தாங்க, இப்போ நம்ம அவங்கள தேடி கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் போகணும், ஓடணும், தேட்டரில் ஓடணும், ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல படம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றது. அவருக்கெல்லாம் பெரிய நன்றி. அதே மாதிரி ரவி சார், இது அயலான் டைரக்டரு, இவர் மரதான டைரக்டரு ஆடியோ லான்ச்சில். அது போக பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா டேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. ராஜமுருகன் சார், இவர் வெங்கடேஷ் சார், நிறைய பேர் வந்து இதை வந்து பாராட்டாங்க. பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த நேரம் வந்து டைரக்டர் மூலியமாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி டேரக்டர்கிட்ட, அவங்க மூலியமா. ஏன்னா இது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது, பெரிய பூஸ்டேஜாக இருந்தது. அதனால தான் நிறையா ஆச்சு. அது அது ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொமோஷனில் நீங்கள் வந்து யாரையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கே வந்து உங்களை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த மனசு யாருக்கும் இல்லை, அதுதான் அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு இருக்குங்களா. இப்போ அவங்க நினச்சிருந்தா இப்போ சேரன் சார் நானும் சேரன் சார் வந்து பதிவே போட்டிருந்தேன். அது ஒரு யோசனை பண்ணேன். அவர் என்ன வாயில் என்னப்பா நான் வரணுமா அப்படின்னு ஒரு ஊமைக்கு கேட்டால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை சார் பரவாயில்ல சார், நீங்கள் ஒரு வீடியோ ஃபோன் அடித்து இது மாதிரி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லா டேரக்டர்ஸையும் ஃபோன் பண்ணி வர வச்சு பாக்யராஜ் சார்லாம் வந்து பார்த்தாரு. அவருக்கெல்லாம் பெரிய நன்றி. அதெல்லாம் இதில் இவர் பாரதி கண்ணன் சார், பாரதி கண்ணன் சார்லாம் வந்து நான் பார்க்குறேன், நான் அவர் இது பண்ணியிருக்காரு, இது மாதிரி போய் பாருங்கய்யா, நல்ல படம்யா அப்படின்ட்டு. உடனே அப்புறம் பாரதி கண்ணன் சாரே அடிச்சிருந்தாரு. அடித்து எதுக்கு சொல்லியிருந்தாருன்னா, படம் பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அடிச்சிருந்தாரு. இல்லை சார், நான் உங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், நான் ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. இல்லைங்க நல்ல படங்க அது, எனக்கே வந்து சேலத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் போய் யதார்த்தமாக தான் போய் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி படம் அவங்களுக்குலாம் என்ன அவசியம் இருக்கு, ஒரு இதாக பண்ணிட்டு போகலாமே, ஒரு வீடியோ போட்டு அதை சொல்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். இது உண்மையிலே இந்த வெற்றிக்கு அவங்களுக்குலாம் பெரிய பங்களிப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நான் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிடில் கிளாஸ் இன்னும் சக்சஸை நோக்கி போகணும், இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும். கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நன்றி.